Hi everyone, today's live tradingோட பிஎன்எல் போடுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஐடிஜி ஸ்கேல்பர் யூஸ் பண்ணி 20 EMA 9 EMA கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். பட் இது ஒரு ஃபோமோ என்ட்ரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கும்போது நான் 170 என்ட்ரானேன். ஸோ நான் வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ரிவர்சல் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ரிவர்சல் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி சிக்னல் இருந்துச்சு. அதே சமயம் 20 EMA 9 EMAக்கு மேலே இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 171 எடுத்தேன். ஸோ என்னோட டைரெக்ஷனில் மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சோடனே இன்னொரு 50 குவான்டிட்டி ஆட் பண்ணேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 குவான்டிட்டிஸ் எடுத்தேன். 172ல் ஒன்று, 187ல் ஒன்று, 50 குவான்டிட்டிஸ் எடுத்தேன். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 177 வந்துச்சு. ஸோ நான் வந்து ட்ரைலிங் ஸ்டாப்லஸ் ஃபஸ்ட்டு எஸ்எல் வந்து 157ல் வச்சேன். ஸோ 157 எஸ்எல் வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கிராஸ் ஓவரில் நம்ம டைரெக்ஷனில் தான் போகுது அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட்டில் இந்த என்ட்ரி இந்த இடத்துல வந்து எஸ்எல் வச்சேன். மறுபடியும் ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸ் மாற்றினேன். ஸோ 2 தடவை ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸ் மாற்றினேன். நான் கிராஸ் ஓவருக்காக வெயிட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரைலிங் ஸ்டாப் ப்ளஸில். ஸோ நான் வந்து அட்மோஸ்ட் 210ல் எக்ஸிட் ஆகிட்டேன், வெளியே வந்துட்டேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 219ல் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ கிராஸ் ஓவருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ கம்மிங் டேஸில் அதை நான் ட்ரை பண்ணி எடுக்கலான்னு இருக்கேன்.